ஹாய். இப்போ நம்ம யூஜிஸ் 2025 நேத்து நடந்த லா எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணலாம். ஐயோ! அனலைசேஷனா? இப்பதாங்க அந்த எக்ஸாம் முடிச்சு வெளியில வந்தேன். அதுக்குள்ள ஏங்க எக்ஸாம பத்தியே பேசுறீங்க? தயவு செய்து என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்களேன். அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. நான் உங்கள போட்டு சிரமப்படுத்தலாம் வரல. ஜஸ்ட் நான் வந்து எதுல இருந்தெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ் வந்துச்சு. நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. நான் நேத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்தது மாரி கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் நெறைய கேட்டிருந்த மாதிரியும், இப்ப இருக்க ட்ரெண்ட்ல கேஸ் லாஸ் கேட்டிருந்தாங்க. தென் வந்து டிஐ கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பட் எம்ஆர் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஹாலிவுட் டைரக்டர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. காம்ப்ரிஹென்ஷன் இன் பேப்பர் 1 வந்து கஷ்டமா இருந்துச்சு. பட் காம்ப்ரிஹென்ஷன் இன் பேப்பர் 2 கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. கம்பேரிட்டிவ் லாக்கு கொஞ்சம் நெறைய கொஸ்டின் கேட்ட மாரி இருந்துச்சு. பட் அது அப்ப ஆனா கான்ஸ்ல கம்மியா இருந்துச்சுன்னாங்க. மேபி கான்ஸ்டியும் கம்பேரிட்டிவும் சேமா இருக்கறனால, உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். டாட்ஸ், கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து ஈஸியா இருந்த மாரி, கம்பெனி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி கம்பெனிலேருந்து ரெகுலராவே கேட்கறாங்கங்க. அது நம்ம புதுசா சொல்ல முடியாது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்டின்னா, இது சாரி ஐடில வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து கேட்டிருந்தாங்க அப்டின்னு சொன்னாங்க. தென் ஐபிஎல் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்த மாரி இருந்துச்சு. என்வைரன்மென்டல் ஆஸ் யூசுவல் அதுவுமே பட் இருந்துச்சு. ஹியூமன் ரைட்ஸ் ஐசிசிபிஆர் அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யுடிஹெச்எல் அந்த மாரி கேட்டிருந்திருக்காங்க. தென் ஐபிசி வந்து பார்த்தோன்னா, பிஎன்எஸ் அண்ட் ஐபிசி 2ம் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தேன். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியா வந்த மாரி சொல்லியிருக்காங்க. பட் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஜூரிஸ்ப்ருடன்ஸ்லயும் ஆத்தர்ஸ் வந்து நெறைய கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல இன்டர்நேஷனலா ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படின்னு. தென் இன்டர்நேஷனல் லாலயும் ஜூரிஸ்லயும் பார்க்கும்போது ஆத்தர்ஸ் வந்து அதிகமா கேட்டிருந்த மாதிரிலாம் வந்து ஐ மீன் கேள்விப்பட்டேன். இதுதான் வந்து லைக் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இட்ஸ் வாட் மாடரேட் டூ டிஃபிகல்ட். ஓகே. ஸோ அது மாடரேட் டிஃபிகல்ட் தான் நமக்கு அது இதுதான் தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து நான் எதனால அந்த தப்பு பண்ணேன்? இந்த சென்ஸ் நான் சொல்ல வர்றது, யார் யாரெல்லாம் வந்து ஐயோ! எக்ஸாம் ஒழுங்காவே பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ, இல்ல நான் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணலையா அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்றவங்க அடுத்த கேட்டகரி பார்ப்போம். ஸோ நல்லா பண்ணலன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் நீங்க நல்லா பண்ணலன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத யோசிக்கணும். நீங்க நம்ம கொஸ்டின் பார்க்கும்போதே நான் இந்த கான்செப்ட்லாம் நான் பார்க்காம விட்டுட்டேனே நமக்கு அப்ப தோணும்ல. ஸோ அத நம்ம மாத்திக்கலாம். ஸோ நீங்க இப்போ உட்காந்து ஆன்சர் பேப்பர், கொஸ்டின் பேப்பர் ஞாபகம் வச்சுட்டு, ஆன்சர் திருப்பி பெரட்டி பார்த்து, இதான் ரைட் ஆன்சர் நான் தப்பா போட்டுட்டேன். ஐய்யய்யோ! அம்மம்மா! வேண்டாம். அத நெனச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நத்திங். அது எதுவுமே நீங்க ஆன்சர் போட்டுட்டு வந்துட்டீங்க. அரவுண்ட் 1 டே ஆயிப்போச்சு. ஓகேவா? ஒன்ஸ் நம்ம போட்டுட்டு வெளியில வந்தாலே சப்மிட் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சுங்க. நம்ம அத பத்தி யோசிக்கவே கூடாது. ஸோ விட்டுருங்க. ஸோ நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்படி படிக்காம விட்டுட்டேன். இந்த சென்ஸ் நம்ம எத நான் வந்து எந்த வே ஆஃப் அப்ரோச் நான் வந்து பண்ண தப்பு. நான் படிச்சதுல என்ன தப்பு பண்ணேன்? ஏன்னா, கொஸ்டின்ஸ் இப்ப எல்லாமே கான்செப்ஷுவல் ரொம்ப இதா கேட்கறாங்க. லைக் டெப்த்தா கேட்கறாங்க. எந்த அளவுக்கு ஒரு டாபிக்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன்ற மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்ப நான் அந்த மாரி படிச்சிருக்கேனா? அப்படி படிக்கலன்னா அது தப்பு. அது தப்ப நம்ம திருத்திக்குவோம். அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. தென் அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃபேமிலினாலயும் கொஞ்சம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அ அப்ளை பண்ற மாதிரி லைக் கான்செப்ட்ட வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்ப வந்து அந்த கான்செப்ட்ட வந்து நான் அங்க போடும்போது எனக்கு கான்செப்ட் தெரியும். வெளியில எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில வருவேன். அப்ப எடுத்துட்டு ஐய்யய்யோ! இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தானே வரும். நான் போய் எப்புட்றா இந்த ஆன்சர போய் போட்டேன். என்ன ஐய்யய்யோ! அப்படின்னு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரியானத மட்டும் ஏன் அந்த இடத்துல நம்ம தப்பா போட்டு, ஏன் அந்த டைம் எனக்கு யோசனை வரல? அத நீங்க யோசிங்க. ஓகேங்களா? அத விட்டுட்டு, "ஐய்யய்யோ! ஆமாமா, ஆன்ஸர் ஒழுங்கா பண்ணலையே!" அப்படின்றத விட்டுருங்க. இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஃபியூச்சர். அடுத்து என்ன செய்ய போறோம்? அடுத்து நம்ம யுஜிசி நெட் படிக்கலாமா? பிகாஸ் யூ ஆல் என்கேஜ்ட் கரெக்ட்டா? நம்ம இப்ப எல்லாமே என்கேஜ். நவ் சம் ஆஃப் தெம் வில் பி இன் த காலேஜ், சம் ஆஃப் தெம் வில் பி வொர்க்கிங், சம் ஆஃப் தெம் வில் பி பிராக்டிஸ். ஸோ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க் சம் ஆஃப் தெம் வந்து இதையே நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஃபுல் டைம். ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து என்ன செய்யலான்றத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். முடிஞ்சத யோசிக்கவே வேண்டாம். இப்போ வந்து குழப்பமா இருக்கும். ஏன்னா நான் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியல. நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணலன்னே தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? ஓகே. அந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கா? அப்ப வி ஹேவ் டு ஸ்டே கூல். ஓகே. எதையும் நீங்க யோசிக்காம. ஏன்னா இந்த 6 மந்த்ஸ் நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாவே போட்டீங்க. செம்மையா போட்டாச்சு.
இனி வந்து எனக்கு ஐயோ! எனக்கு வந்து அப்படியே ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு தான் நம்ம இருப்போம். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப எதையும் யோசிக்காம, அத அப்படியே தள்ளி வச்சுட்டு, ஜாலியா இது உங்களோட மீ டைம். நல்லா படம் பாருங்க, சாங்ஸ் கேளுங்க, அவுட்டிங் போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ஊருக்கு போகாம இருக்கவங்கலாம் ஊருக்கு போங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதையும் போட்டு யோசிக்காதீங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வெளியில யார்ட்டயும் பண்ணாதீங்க. ஓகேவா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியா இதான் உங்களோட டைம். ஆன்சர் கீ வர வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். அது வரைக்கும் யாராலும் டிசைட் பண்ண முடியாது. ஓகே. ஆன்சர் கீ வரட்டும். நம்ப சூப்பரா மார்க் வந்துருச்சா? ஓகே. மாடரேட்டா? அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா, அந்த டைம்ல நம்ம டிசைட் பண்ணணும். ஆன்சர் கீ வந்து செக் பண்ணி பார்த்து, அப்பதான் நம்ப வந்து டிசைட் பண்ணணும். எப்படி யுஜிசி நெட் வந்து கன்டின்யூ பண்ணணுமா? இல்ல அடுத்த வேலைய பார்க்கணுமா? அப்படின்றதெல்லாம் தட் இஸ் அ ரைட் டைம் டு டிசைட். நவ் இட்ஸ் நாட் ரைட் டைம். ஸோ இப்ப நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை, காமா, ஜாலியா இந்த 15 டேஸ். ஏன்னா, கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வர்றதுக்கு அரவுண்ட் 10 to 15 டேஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்க ஜாலியா இருங்க. ஏன்னா, பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஆ நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கும்போது வி வில் பி ஹாப்பி. எவ்ரிதிங் வில் பி செட். நல்லாருக்கும். ஓகேவா? அண்ட் பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன டிசைட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். உள்ளுக்குள்ள வந்து இந்த PUBG கேம டமால் டுமி டுமின்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப உள்ள வந்து நமக்கு என்னதான் முடிவெடுக்குதுன்னு நமக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால அதெல்லாம் எதையும் யோசிக்காம பீஸ்ஃபுல்லா உங்க மைண்ட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ஹார்ட் ஒர்க் கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. ஹார்ட் ஒர்க் ஆரம்பிச்சு இப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிச்சவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க ஆன்சர் கீ வர வரைக்கும். அண்ட் அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கட் ஆஃப் குறையறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் வந்து ஆனா நம்ம எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்றத வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் குறைஞ்சாலும் நம்ம என்னன்றத அப்ப டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. அன்டில் தென் பை.